Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உடனடியாக திருப்பலியானது ஆரம்பமாக இருக்கிறது. எனவே இல்லங்களில் இருக்கக்கூடிய இறை மக்கள் வெகு விரைவாக ஆலயத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி நிறைவில் நற்கருணை பவனியும் அதனை தொடர்ந்து இறை செய்தியும் நற்கருணை ஆசிரும் புனிதருடைய ஆசன விருது நடைபெறும். இறை மக்கள் அனைவரும் குடும்பமாக முழுமையாய் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய கல்வாரி பலியானது இன்றைய தினத்தை சிறப்பு செய்கின்ற வருகை தந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புனிதருடைய புதுமை உணவை வழங்குகிற உள்ளூரை சார்ந்த வியாபாரிகள் மற்றும் வெளியூரில் வாழுகின்ற வியாபாரிகள் குடும்ப கருத்துக்களுக்காய் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் இதுவரை செய்து வந்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் வளம் பெருகும்படியாகவும், குடும்பங்களில் அன்பும் சமாதானம் நிலைத்திருக்க, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டபடியாக, நினைத்த காரியங்கள் நடைபெறும்படியாகவும், குடும்ப வளர்ச்சிக்காக, தொழிலின் வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் இறைவனுடைய அருட்கரம் அவர்களோடு வழிநடத்தும்படியாக, எதிர்காலம் சிறப்பாக அமையும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஆனந்தராஜன் டென்சிபாய் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், நீதிமன்ற வழக்கு விரைவில் முடிவடையும்படியாகவும், பிள்ளைகள் பிராக்லின் ஏஞ்சல் இருவரும் இறை அன்பிலும் தெய்வ பக்தியிலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க, குடும்பத்தில் இறைவனுடைய அருள் சமாதானம் அமைதி நிலைத்திருக்க, இறைவனுக்கு உகந்த கனிகளாக வாழ வரமருள இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இக்கருத்தோடு இணைந்து நம்முடைய பங்கின் மறைப்பணிதள இறை மக்களுக்காகவும் அனைத்து கிளை கிராம மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய அருட்கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்த இந்த நாள் பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இக்கருத்தோடு இணைந்து நம்முடைய தேவைக்காய் நாம் முறுக்கத்தோடு இணைந்து ஜெபிப்போம். வருகை பாடல். சங்கமித்து கூடி வாருங்களே, ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று நாம் நம் புனிதர் வியாகப்பரின் 8வது நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு புனிதரின் அருள் ஆசிரை பெற இங்கு கூடியுள்ளோம். எம்மை இன்று இத்திரு நிகழ்வில் வழி நடத்த வந்திருக்கும் அருட்தந்தையர்கள் அவர்களையும் இறையாசீர் பெற வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் பங்கின் இறைமக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நமது ஆதாரமான திவ்ய நற்கருணையை பவனியாக கொண்டு செல்ல இருக்கிறோம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தை குறித்து தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையை பவனியாக கொண்டு சென்றனர். கடவுளின் பிரசன்னம் உணரப்பட்ட அந்த பேழையை கொண்டு சென்ற இடமெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வெற்றியை பெற்றனர். புதிய ஏற்பாட்டில் இறைவனின் பிரசன்னம் நற்கருணை பேழையில் உணரப்படுகிறது. உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணரும் நோக்கோடு இத்தெய்வீக பலியில் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாடுகின்றோம் இறைவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே,
செம்மறியே செம்மறியே இறை தந்தையினின்று உதித்தவர் நீர். செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே. தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருவியலாக தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை குறித்து கேட்க இருக்கிறோம். இறைவன் தம் மக்களை வழிநடத்துவதற்காக நியமங்களையும் உடன்படிக்கைகளையும் வகுத்து எவ்வாறு காத்தார் என கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். அன்பாண்டவர்களே, உள்ள ஆலயத்திற்கு அமர இடம் இல்லாதவங்களுக்கு மேலே பால்கனியில் இடம் இருக்குது. மேலே சைடில் நீங்கள் பால்கனியில் மேலே அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 3 முதல் 8 முடிய. மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து
மக்கள் மேல் தெளித்து இவ் அனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சொந்தங்கள் பறந்தோடுதே. என்னை தேடும் முன்னன்பு நிலையானதே, என்னை தேடும் முன்னன்பு நிலையானதே. நான் பாடுவேன், உனக்காகவே இனி வாழுவேன். உன் நாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வில் நிறைவில்லையே. நினைத்தாலும் மறந்தாலும் என்னை தாங்கினார், நிழலாக என் பின்னே துணையாகினார். உனை மீட்டும் நரம்பாக என்னை மாற்றினார், உனை மீட்டும் நரம்பாக என்னை மாற்றினார். உன் பாதை விலகாமல் என்னை தேற்றினார், உன் பாதை விலகாமல் என்னை தேற்றினார். உன் நன்மையே நான் பாடுவேன், உனக்காகவே இனி வாழுவேன். உன் நாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வில் நிறைவில்லையே. உன் நாமம் பாடாத நாளில்லையே, நீ இல்லா என் வாழ்வில் நிறைவில்லையே.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் இரத்தம் முந்தைய பாவங்களிலிருந்து நம்மை எவ்வாறு மீட்கிறது என்பது விளக்கப்பட்டுள்ளது. முற்காலத்தில் பாவம் நீக்க பலியாக கிடாய்கள் பலியிடப்பட்டது. கிறிஸ்து தமது விலையேற்ற பெற்ற இரத்தத்தை கொடுத்து அனைவரின் பாவங்களையும் மீட்கிறார் என்பது கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 11 முதல் 15 முடிய. நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம், வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினராகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 29 முடிய. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 22 முதல் 29 முடிய உள்ள இறை வார்த்தைகள். சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதை, அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோட படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம்,
நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாய் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரேன் அருள்வாக்கு. இப்பொழுது நாம் எழுந்து நின்று நமது இறைத்தந்தையிடம் நமது விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களை ஆசிர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் நலம் சுகம் கிடைக்கவும், அவர் செய்யும் புனிதமான பணியை சிறப்பாக செய்யவும் அவர்கள் கூட இருந்து வழிநடத்த புனித வியாகப்பர் வழியாக மன்றாடுகிறோம். கருணை கடலே எம் இறைவா, எம் பங்கில் வாழும் இளைஞர்கள், இளம் பெண்களை ஆசிர்வதியும். அவர்களுக்கு படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை கிடைக்கவும், மேலும் அரசு தேர்வுக்கு படிக்கும் இளையோர்கள், இளம்பெண்கள் நன்றாக படித்து தேர்வில் தேர்ச்சி அடையவும், அவர்களுக்கு நல்லதொரு எதிர்கால வாழ்க்கையை கிடைக்கவும் புனித வியாகப்பர் வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, உடல் மற்றும் உள்ள நோயால் வருந்தும் உமது ஊழியர்களை கண்ணோக்கும். அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், மேலும் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் இருக்கும் நோயுற்றவர்களை கண்ணோக்கும். அவர்கள் நோயிலிருந்து நற்சுகம் கிடைத்து நலமுடன் வீடு திரும்ப வேண்டுமென்று புனித வியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணையின் நாயகனே எம் இறைவா, எம் டவுன் பங்கின் இறை மக்கள் அனைவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எம் பங்கின் கிளை கிராமங்களில் தொடர்ந்து தூய ஆவியாரின் துணை கொண்டு ஒற்றுமை நிகழவும், பங்கின் இளைஞர்கள், இளம்பெண்கள் இறைவழியில் தங்களை இணைத்து கொள்ளவும், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாங்கள் அனைவரும் தொடர்ந்து செயல்பட தேவையான வரம் வேண்டி புனித வியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமக்கு வாழ்வளித்தவர், நம்பிக்கைக்கு உரியவர், உறுதியான நம்பிக்கையோடு அவரை அணுகி செல்வோமாக என்ற விவிலிய இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் உம்மை அணி வருகின்றோம். வாழ்க்கை படகிலே நாங்கள் பயணம் செய்யும் போது வருகின்ற இன்னல்களை கண்டு துவண்டு விடாமல் உம் இறை வார்த்தை என்னும் நங்கூரத்தை உறுதியாக பற்றி கொண்டு குறைகள் யாவும் நீங்க பெற்று நிறைவாழ்வு பெற்றிட ஆசீர் வேண்டி புனித சந்தி வியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும், இன்னும் சிறப்பாக இந்த கிளைப்பங்கிலே புனித யாகப்பருடைய ஆசீர் நிறைவாக தங்கவும், இந்த கிளைப்பங்கு நல்ல முறையில் வளர்ச்சியடைவும், இறை பிரசனம் முழுமையாக இப்பகுதி வாழ் மக்கள் மீது கிடைக்கவும் நாம் மன்றாடுவோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மாற்றி உனதாக்கும் தலைவானன்று. தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியான என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எடை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமானாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்துதருடன் இறுதி விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறைவுகழ்ச்சி நேர்ப்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர்வும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கையில் ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு
இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் சேர்ந்து முடிவென்று பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டுள்ள எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர் அன்டனிசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்திருள்ளோம். ஆண்டவரே, உயிர்த்தெழும்
எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகு யாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் இருந்தவரான தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை பேசுகிறார். ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு அருட் சகோதரி வந்து திவ்ய நற்கருணையை வழங்குவார்கள். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் மூச்சே இறைவா, வல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வா வா. உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வயனில் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வா வா. தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அனுதின உணவாய் எனில் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே
சகோதரிகளே, நன்றி மன்றாட்டு முடிந்த பிறகு திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்படும். 3 முறை நித்திய ஸ்துதிக்குரிய பாடல் பாடி பாடலினுடைய முதல் பல்லவியை மட்டும் பாடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனை தொடர்ந்து நற்கருணை பவனியானது நடைபெறும். நற்கருணை பவனியிலே சிறு பிள்ளைகள், பெண்கள், அவர்களை தொடர்ந்த ஆண்கள் என இருவராக பவனியிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவை நாம் நம்முடைய வீதிகளிலே எடுத்து வர இருக்கிறோம். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு, ஜெப வாஞ்சை உணர்வோடு, பாடகர் குழுவினரோடு பாடல் பாடி ஜெபித்த வண்ணம் இந்த நற்கருணை பவனியிலே கலந்து கொண்டு உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இறைவனுடைய அருட்கரம் அனைவரையும் தொட்டு ஆசிர்வதிக்க, சமாதானம் நிறைந்த, அமைதி நிறைந்த சூழ்நிலை உலகெங்கும் உருவாக இந்த நாளிலே விசேஷமான விதத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தொடர்ந்து நற்கருணை பவனி முடிந்த பிறகு வியாகப்பர் அரங்கத்தில் வைத்து இறை செய்தியும் நற்கருணை ஆசீர்வாதமும் புனிதருடைய அசன விருந்து நடைபெறும். முழுமையாய் குடும்பமாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு உங்களை அழைக்கின்றோம். எழுந்து நின்று ஆண்டவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வளவு உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து என்பொருவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரோடும் தங்கி உங்களுக்கு நிறைவான ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்தியர் ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் பரமதிவியனர் கருணைக்கு சதா காலமும் நித்தியர் ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் பரமதிவியனர் கருணைக்கு சதா காலமும் நித்தியர் ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் பரமதிவியனர் கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும்
துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாவது கடவது. தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதை வழி நடத்தி அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பரன் நீரே எமை மீட்டீர். போர்ப்புடனப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனானே. எத்தனை வழிகள் உமதன்பை என்பே தமனி ஆட்கொண்டீ. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவன கருணையிலே. அன்பார்ந்தவர்களே, பவனியிலே பாடகர் குழுவினர் ஆலயத்தில் இருந்த வண்ணம் பாடல் பாடுவார்கள். உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடல்களை அவர்களோடு இணைந்து நீங்கள் பாடி ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பவனிக்கு நாம் அனைவரும் தயாராக செல்லுவோம். தொடர்ந்து நீங்கள் பாடல் பாடுங்க. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையில் பொழிவாய் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவார். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக என்னை படைத்தீர், தற்பரன் நீரே எமை மீட்டீர். போர்ப்புடன சக்குணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனானே. எத்தனை வழிகளில் உமது
கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே ஐயா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். பகலிலே உம்மை நோக்கி நான் கதறுகிறேன். இரவிலே உமது முன்னிலையில் புலம்புகிறேன். என் மன்றாட்டும் திருமண் வருவதாக. என் கூக்குரலுக்கு நீ செவிசாய்த்தருளும் என்று திருப்பாடல்களில் பலவும் இப்படித்தான் மனிதனுடைய தேம்புதலாக, கதறலாக, புலம்பலாக உள்ளது. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் குரலை கேளாதவர் போல் இராதையும். நீர் மௌனமாகி இருந்தீர்கள் என்று சொன்னால் படுகொலியில் இறங்குவோரில் நான் ஒருவனாகி விடுவேன். கடவுளே, என் கூக்குரலை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். பூவுலகின் கடை முனையிலிருந்து நான் கூப்பிடுகிறேன் என்று திருப்பாடலிலே 61 வாசிக்கின்றபடி ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே மெய்யான ஜீவனாய் எழுந்தருளி இருப்பதற்காய் நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆராதிக்கிறேன். சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை செய்து கொண்டே நீர் சென்றீரே. இந்த நாளிலே நீர் எம் மண்ணிலே நீர் உள்ளாய் வருவதற்காக ஆண்டவரே, பயபக்தி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை எடுத்து வருகிற நாங்கள் அனைவரும் உம்முடைய தெய்வீகம் நிறைந்த பிரசன்னத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆவல் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்தீரே, எங்களுக்காய் பாடுகள் பட்டீரே. வேதனைகள் நிமித்தமாய் ஆண்டவரே, நீர் பட்ட பாடுகள், துயரங்கள் அளவுக்கு அதிகமாய் இருந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த நிலைகள் அனைத்தையும் மாற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. காட்டாற்று வெள்ளம் போல கரை புரண்டு வருகின்ற என் கண்ணீர் அனைத்தையும் துடைக்கின்றவர் நீர், விடுதலை வாழ்வை தருகிறவர் நீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்திருக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கின்றோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தெய்வமே, இதோ இந்த வேலையிலே மண்ணிலே நீ வருவதற்காய் நன்றி தகப்பனே, நன்றி. அனைவரும் நற்கருணை ஆண்டவரை திரும்பி உற்று நோக்கி நிற்போம். அனைவரும் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நிற்போம். நான் சொல்ல சொல்ல என் பின்னே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். அப்பா, தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம். அனைவரும் கரங்களை உயர்த்தி, அன்பான தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நித்திய பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என்னை படைத்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்லமை மிகுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இரக்கமும் அருளும் கொண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீதியுள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மாட்சிமிகு தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மறைவாய் உள்ளதை வெளிப்படுத்துகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீதியும் அருளும் கொண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நேர்மையாளரின் தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திக்கற்றவர்களின் தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இஸ்ரேலின் தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். படைத்தாளும் தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா உயிர்களின் தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்லமை மிகுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை 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 வணங்குகிறோம். இயேசுவே உம்மை வணங்குகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்வோம். பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடல் பாடி ஜெபிப்போம். அனைவரும் பவனியிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். சிறுவர்கள், பெண்கள், பெரியவர்கள், ஆண்கள் அனைவருமாய் பவனியிலே
நற்கருணை ஆண்டவரோடு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து வீணான பராக்குகளுக்கும் பேச்சுகளுக்கும் சிந்தனைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய வீதிகளில் உலா வருகின்ற ஆண்டவரை நாம் தரிசிப்போம், ஆராதிப்போம். அவர் தருகிற நன்மையான காரியங்களை, ஆசியை அளப்பரிய விதத்திலே பெற்றுக்கொள்வோம். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் எங்களை வாட்டி வதைக்கின்றது. நோய் நொடிகள் எங்களை பல்வேறு வகையான சூழல்களிலே முடக்கி போடுகிறது. தகப்பனே, உம்முடைய அருள் வேண்டும், ஆசி வேண்டும். நெருக்கடி வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை அளிப்பேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்கிறேன். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உனக்கு நலன் நல்குவேன் என்று நிறை அருளை ஆசி வழங்கிய தெய்வமே, துன்பத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே உடனிருந்து தொடர்ந்து எங்களை தேற்றி வழிநடத்தும் அப்பா, வழிநடத்தும். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணையர காத்திருந்தும் நல்லெண்ணையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எமக்களிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய், நீ என்றும். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பராமரிக்கிற என் அன்பின் தகப்பனே, படைத்த படைப்புகளில் மிகச்சிறந்த உயர்ந்த உன்னத படைப்பாக நீர் மனிதனை படைத்தீர். மனிதன் மீது எல்லையில்லா அன்பையும் பேரருளையும் இரக்க பெருக்கத்தையும் நிறைவாய் நீர் பொழிந்தீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பை புறக்கணித்து மறந்து போன தருணங்கள், மறுப்பு தெரிவித்த தருணங்களிலே ஆண்டவரே நீர் அவனை மன்னிக்கின்றீர். மீண்டுமாய் உடைய திருச்சாயலில் வாழ நீர் ஏற்றுக்கொள்வதற்காய் நன்றி தகப்பனே. தொடர்ந்து உடைய தெய்வீகம் நிறைந்த பிரசன்னத்தினால் எங்கள் அனைவரையும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. நன்மை தனத்தின் மிகுதியினால் ஆண்டவரே மீட்பின் மகிழ்ச்சியை, மன மகிழ்ச்சியை இறைவனிடமிருந்து நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளை தாரும் கடவுளே, தாரும். உயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய். பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே,
உன் புகழை பாடுவது என் உம்மருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா உன் புகழை பாடுவது உம்மருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இறை வார்த்தைக்கு அனைவரும் செவிமடுப்போம். திருப்பாடல் 96 அதிகாரம் 1-7. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடி முடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். கடவுளே, என்னை காப்பாற்றும். கழுத்தளவு வெள்ளம் வந்து விட்டது, ஆழ்மிகு நீர்த்திரளில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று தாவீது ஜெபித்ததைப் போல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான போராட்டங்கள், வேதனைகள், சஞ்சடங்கள், கவலைகள், கைவிடப்படக்கூடிய நிலைகள், கைகூடாத நிலைகள், தனித்து விடப்பட்ட நிலைகள், வஞ்சித்து பறிக்கப்பட்ட நிலைகள், ஏமாற்றப்பட்ட நிலைகள், எள்ளி நகையாடப்பட்ட நிலைகள், ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைகளிலே கண்ணீர் சிந்தி கதறுகிறேன். யாபேஸ் என்கிற வாலிபன் துக்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று பெற்ற தாயினால், உடன் பிறப்புகளினால் ஒதுக்கி வைக்கப்பட்டதைப் போல ஆண்டவரே, என் உடன் பிறப்புகளினாலும் என் பெற்றோர்களினாலும் பிள்ளைகளாலும் நண்பர்களாலும் உடன் பயணிக்கின்ற பணி செய்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களினாலும் ஒதுக்கப்படுகின்ற வேளையிலே என்னுடைய புகலிடமாய் நீர் இருந்தருளும் என்று உம்மை நோக்கி நான் மன்றாடுகின்றேன். நம்பிக்கை இழப்பது ஏன்? ஆண்டவருடைய திருச்சன்னதியிலே நீ நம்பிக்கையோடு இருக்கின்ற வேளையிலே தெய்வீகம் நிறைந்த பிரசன்னத்தினால் அவர் உன்னை தேற்றுகிறார். ஆண்டவரை, வலிமை மிகு தேர்கள் 1000 1000 கொண்ட தலைவர்கள் சீனாய் மலையிலிருந்து தூயகத்திலிருந்து எழுந்து வருகிறார்கள். உடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும், நீர் படுகின்ற வேதனைகள் அனைத்திலிருந்து விடுதலையை தருவதற்காய் நீர் அனுப்புவதற்காய் நன்றி தகப்பனே. இதோ இந்த வேளையிலே என் பிள்ளைகள் உம்மை நோக்கி இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஏறெடுக்கின்ற எல்லா விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும். உளம் நிறைந்த நிலத்தோடு நன்றி செலுத்துகின்ற என் பிள்ளைகளுடைய நன்றி உணர்வை நீர் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. உடைய அன்பாலும் அருளாலும் இரக்க பெருக்கத்தினாலும் நீர் அனைவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்தும். ஊரில் வாழக்கூடிய எல்லா மக்களை நீர் ஆசிர்வதிப்பீராக. எல்லா மக்கள் செய்கிற தொழிற்காரியங்களை நீர் வழிநடத்துவீராக. விவசாயம், ஆடு மாடுகள், தனியார் நிறுவனங்கள், அரசு துறைகளிலே வலியுறுகின்ற நிலைகள், சுயதொழில்கள் செய்கின்ற அனைவரையும் நீர் ஆசிர்வதியும். எம் ஊரில் வாழக்கூடிய அத்துணை மக்களும், சந்தியா அப்பருடைய திருப்பாதத்தை நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த நாளிலே உருக்கத்தோடு ஜெபிக்கின்ற அத்துணை பிள்ளைகளையும் ஆண்டவரே, பயபக்தி முயற்சி தெய்வீகம் நிறைந்த பிரசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருத்தல் முயற்சிகளை பெற்று இந்த நவநாட்களில் ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை நீர் சந்திப்பீராக. நன்மை தனத்தின் மிகுதியினால் அனைவரையும் நீர் ஆசிர்வதியும். படைகளின் ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கின்றவர்களை நீர் வெட்கமுறாதபடி செய்தருளும் என்று தாவீது ஜெபித்ததைப் போல இந்த ஆண்டிலே நான் நிறை அருளையும் ஆற்றலையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உருக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும். நன்மை நிறைந்த நிலைகளினால், வலிமை மிகு கரத்தினால், உடைய தெய்வீகம் நிறைந்த பிரசனத்தினால் ஆட்கொண்டு பலப்படுத்த வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கிய வண்ணமாய் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு பல்லவிக்கு பின்பும் உம்மை போற்றுகிறோம் என்று கரங்களை உயர்த்தி நாம் சொல்வோமா? எம்மை படைத்த தந்தையே உம்மை போற்றுகிறோம். எம்மை ஆசீர்வதிக்கின்ற தந்தையே உம்மை போற்றுகிறோம். எம்மை ஆட்கொள்ளுகிற தந்தையே உம்மை போற்றுகிறோம். முதலும் முடிவுமான தந்தையே உம்மை போற்றுகிறோம். வாக்கு தத்தத்தின் கடவுளே உம்மை போற்றுகிறோம். இஸ்ரேலை படைத்தவரே உம்மை போற்றுகிறோம். எனக்கு வெற்றி அளிப்பவரே உம்மை போற்றுகிறோம். மீது அக்கறை உள்ளவரே உம்மை போற்றுகிறோம். இறுதி வரை வழி நடத்துகிறவரே உம்மை போற்றுகிறோம். இஸ்ரேலின் ஆயரானவரே உம்மை போற்றுகிறோம். மாண்பு நிறைந்தவரே உம்மை போற்றுகிறோம். வல்லமை மிகுந்தவரே உம்மை போற்றுகிறோம். இரக்கம் மிகுந்தவரே உம்மை போற்றுகிறோம். மகத்துவம் நிறைந்தவரே உம்மை போற்றுகிறோம். உள்ளத்தில் உரைகின்றவரே உம்மை போற்றுகிறோம். என்னை படைத்தவரே உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆசியால் நிரப்புகிறவரே உம்மை போற்றுகிறோம். உலகை நன்மையால் நிரப்புகிறவரே உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு மன்னாவை பொழிந்தவரே உம்மை போற்றுகிறோம். விடுதலை வழங்குகிறவரே உம்மை போற்றுகிறோம். ஞானத்தை தருகிறவரே உம்மை போற்றுகிறோம். திட்டங்களை வகுக்கின்றவரே உம்மை போற்றுகிறோம். கடலுக்கு எல்லை ஏற்படுத்தியவரே உம்மை போற்றுகிறோம். செங்கடலை பிளந்தவரே உம்மை போற்றுகிறோம். இஸ்ரேலை காத்தவரே உம்மை போற்றுகிறோம். போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். இயேசுவை உம்மை போற்றுகிறோம். இயேசுவை உம்மை போற்றுகிறோம். இயேசுவை உம்மை புகழுகிறோம். இயேசுவை புகழுகிறோம். இயேசுவை உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவை உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவை உம்மை வணங்குகிறோம். இயேசுவை உம்மை வணங்குகிறோம். இயேசுவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பவனியை மேற்கொள்வோம். பாடல்கள் பாடியோரோடு பாடல்களை பாடி நம் ஜெபிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே நடந்தபோது தாகத்தினால் வறண்டிருந்த வேளையிலே நீர் அவர்களுக்கு தண்ணீரை தந்தீர். எத்தனையோ விதமான பாடுகள், துயரங்கள், வேதனைகளை அனுபவித்த வேளையிலே ஆண்டவரை எகிப்தியர்கள் அவர்களை புடமிட்டு புறமுது காட்டி ஓடச் செய்கின்ற வேளையிலே முன்னோக்கி செல்ல முடியாமல் பின்னோக்கி நடக்க முடியாமல் தத்தளித்த போது தகப்பனாய் வந்து நீர் அவர்களை வழிநடத்தினீர். பகலிலே மேகத்தூணாய் இரவிலே நெருப்பு தூணாய் இருந்து வழிநடத்தினீர். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் கண்ட எகிப்தியரை இனிமேல் ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி செங்கடலை இரண்டாக நீர் பிளக்கச் செய்து அருளையும் ஆற்றலை நீர் தந்து பிள்ளைகளுடைய வாழ்வை பாதுகாத்தீரே. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியின் கீதமாய் மாற்றி நிறை ஆசையை வழங்கும் அப்பா, வழங்கும். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் அதிசயங்கள் அவர் உன் உயிரை படுகொலியில் இருந்து மீட்கிறார். உனக்கு பேரன்பை இரக்கத்தை மண்முடியாக சூட்டுகிறார். வாழ்நாள்களெல்லாம் நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை புதிதாய் புலி பொறி வரும். ஆண்டவருடைய செயல்கள் நீதியானவை, நேர்மையானவை, நம்பத்தக்கவை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே
இஸ்ராயேல் மக்களை ஆண்டவரே எல்லா வகையான இன்னல்களிலிருந்து, படுகொலியிலிருந்து நீர் மீட்டு அதிசயமாய் அற்புதமாய் கரை சேர்த்தீரே. எங்களுடைய வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளிலிருந்து ஆண்டவரே ஒளி என்னும் தீபத்தை என்னுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் ஏற்றி வைக்க மாட்டீரா? எத்தனை நாட்கள் இந்த சஞ்சடங்கள், ஏன் இந்த போராட்டங்கள் என்று சஞ்சரிக்கக்கூடிய என் பிள்ளைகளுடைய வாழ்வை இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் வியத்தகு செயல்களை செய்ததைப் போல இந்த நாளிலே என் பிள்ளைகளுக்கு நிறைவாய் செய்து ஆசி வழங்கி வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். திருப்பாடல்கள் 33. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்ந்து பாடுவது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு வழியாய் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. அனைவரும் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கிய வண்ணமாய் திரும்பி நிற்போம். சொல்லுகிற ஒவ்வொரு பல்லவிக்கு பிறகும் நன்றி இறைவா என்று சொல்லுவோம். நாம் அனைவரும் பகலையும் இரவையும் படைத்தவரே நன்றி இறைவா. வல்லமை எனக்கு அருளுகின்றவரே நன்றி இறைவா. வலக்கரத்தால் என்னை தாங்குகிறவரே நன்றி இறைவா. அஞ்சாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவரே நன்றி இறைவா. என்னை கைவிட மாட்டேன் என்று மொழிந்தவரே நன்றி இறைவா. நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்று சொன்னவரே நன்றி இறைவா. நான் உங்களுக்காக போராடுவேன் என்று சொன்னவரே நன்றி இறைவா. உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன் என்று சொன்னவரே நன்றி இறைவா. உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்னவரே நன்றி இறைவா.
உள்ளங்கைகளுக்குள்ளாய் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, நன்றி இறைவா. உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று சொன்னவரே, நன்றி இறைவா. உலகம் முடியும் வரை உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொன்னவரே, நன்றி இறைவா. நோய்களை குணமாக்குவேன் என்று சொன்னவரே, நன்றி இறைவா. உடைந்த உள்ளத்தை தேற்றுகின்றவரே, நன்றி இறைவா. வேதனைகளை தீர்க்கின்றவரே, நன்றி இறைவா. சமாதானத்தை வழங்குகின்றவரே, நன்றி இறைவா. கடன் தொல்லைகளை நீக்குகின்றவரே, நன்றி இறைவா. கரம் நீட்டி காக்கின்றவரே, நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி. நன்றி இறைவா, நன்றி. தொடர்ந்து நாம் அனைவரும் நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடல் பாடி நாம் ஜெபிப்போம். உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. துதி புகழ் ஆராதனை ஆண்டவருக்கே